வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே எங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே எங்கு நடக்கணுமே. அப்படியே எங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. எல்லோருமாய் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. தெய்வமே நன்றி. ஆண்டவரே நன்றி. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். தூய ஆவியானவரை வேண்டி நாம் அனைவரும் இந்த நாளிலே மிகுந்த ஆவலோடு ஜெபிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். தூய ஆவியானவர் எப்போது தருவார், எப்போது வருவார், எப்போது தரப்படும் என்பதை குறித்து புனித லூக்கா மிக அழகாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 38வது இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 38வது இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியானவர் நம்மில் நிரப்ப வேண்டும், தூய ஆவியானவர் நம்மிலே செயல்பட வேண்டும் என்றால் நாம் இந்த 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். என்ன என்றால், ஒன்று, நாம் மனம் மாறி கடவுளிடம் நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு பெற வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் திருமுழுக்கு பெற வேண்டும். இந்த மனம் மாறி நாம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு பெறுவதுதான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், தண்ணீரால் நீ பிறக்க வேண்டும். நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற போது 2 காரியங்களை அவர் வலியுறுத்துகிறார். ஒருவன் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் யார் என்றால் இறையாட்சியில் வாழ்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறையாட்சி என்பது கடவுளுடைய ஆட்சி. கடவுளுடைய ஆட்சி என்பது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய எண்ணம் எதுவோ அது எங்கு செயல்படுகிறதோ அதுதான் இறையாட்சி. நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய ஆட்சி இருக்கிறது? ஏற்கனவே நம்ம இதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை யாருடைய ஆட்சியின் கீழாக இருக்கிறது? கடவுளின் ஆட்சிக்குள்ளாக நாம் வாழ்கிறோமா, இல்லை என்றால் அலகையின் ஆட்சிக்குள்ளாக வாழ்கிறோமா? கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக வாழ்கிறவன் ஆவிக்குரிய இயல்பிலே பெற்றிருப்பான், ஆவியினாலே வழிநடத்தப்படுவான், ஆவியினுடைய
ஆலோசனையின்படி அவன் என்ன செய்யப்படுவான்? செயல்படுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் எப்போது நம்முடைய ஊனியல்பிற்கு ஏற்ப, நம்முடைய உடல் இன்பத்திற்கு ஏற்ப, உடல் தேவைக்கேற்ப, இந்த உலகின் போக்கின்படி இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு, அநீதிகளோடும் பாவங்களோடும் நாம் சமரசம் செய்து கொண்டு வாழ்கிறோமோ, அப்போது நாம் இறையாட்சிக்குள்ளாக வாழ முடியாது, அலகையின் ஆட்சிக்குள்ளாக வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ அலகையின் ஆட்சியிலிருந்து நாம் விடுபட்டு கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக போகணும் அப்படின்னா, 2 காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமுக்கு மிக அழகாய் சொல்லுகிறார். நீ தண்ணீராலும் தூய ஆவியினாலும் என்ன செய்யப்பட வேண்டும்? திருமுழுக்கு பெற வேண்டும். திருமுழுக்கு பெற வேண்டும். இப்ப தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவது என்பது என்ன என்றால், மனம் மாறுவது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது, கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது. இதோடு நின்று விடுவதல்ல. எப்போது நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அப்போது நமது இதயம் புதிய இதயமாக அது மாறுகிறது, சதையுள்ள இதயமாய் மாறுகிறது, கடவுளுக்கு ஏற்ற இதயமாய் அது மாறுகிறது. அப்போது அந்த இதயத்திலே ஏற்கனவே இருந்த தீமைகள், அழுக்குகள், மற்ற அலகையினுடைய வார்த்தைகள், அலகையின் மீதான நம்பிக்கைகள், அலகையின் மீதான வெறுப்புகள் எல்லாம் அது வெளியேறி சென்று விட்டதுனாலே அந்த இதயம் இப்போது தூய ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கு அது எப்படி இருக்கிறது? தயாராய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதைதான் நம்ம எங்க பார்த்தோம்? போன வாரம் பார்த்தோம். எதுல பார்த்தோம்? உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை அருளுவேன். எதுல? எசேக்கியேல் 33ல இல்லையா? அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அழுக்கை என்ன அழுக்கு? அங்கே சொல்லப்படுகிற அழுக்கு எது? சிலை வழிபாடு என்ற அழுக்கு. சிலை வழிபாடு என்ற அழுக்கு. சிலை வழிபாடு என்ற அழுக்கு அவர்களுடைய இதயத்திலே நிரம்பி இருந்தது. யாருடைய இதயத்திலே? இஸ்ரேல் மக்களுடைய இதயத்திலே. சிலை வழிபாடு என்பது என்ன? சிலைகளோ, படங்களோ, சுரூபங்களோ, சிலுவைகளோ அல்ல. எது நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து வைக்கிறதோ, கடவுளை காண முடியாதபடிக்கு நம்மை தடை செய்கிறதோ, கடவுளை விட மேல எது ஒன்றின் மீது நாம் அதிகமாவே பற்று வைக்கிறோமோ, அன்பு வைக்கிறோமோ, ஈர்ப்பு இருக்கிறதோ, இல்லாட்டி எதை நாடி செல்கிறோமோ அவையெல்லாம் என்னவாகிறது? சிலை வழிபாடு ஆகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த சிலை வழிபாடு என்ற தீட்டாகிய அந்த அழுக்கு அவர்களுடைய இதயத்திலே நிரம்பி இருந்தது. இஸ்ரேல் மக்கள் சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், கறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பல நேரங்கள் என்ன பண்ணவே இல்லை, விடுதலை பெறவே இல்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பகைமை பாராட்டி கொண்டு ஒருவர் போட்டி பொறாமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தார்கள். எனவே அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாய் இருந்ததினாலே அவர்களுக்கு கடவுள் கானான் தேசத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன ஆனார்கள்? அசீரியாவுக்கும் பாபிலோனியருக்கும் அடிமைகளாக மாறி போனார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மீது நம்பிக்கையற்ற ஒரு மனிதன் அடிமையாக வாழ்கிறார். அடிமையாக வாழ்கிறார். அப்போது மட்டுமல்ல, இப்போதும் நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த தூய ஆவியானவரினுடைய பெந்தகோஸ்தே விழாவை நோக்கி நம்முடைய பயணத்திலே நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது நம்மில் இருக்கிற அடிமைத்தனம் என்ன. காரணம், நம்ம இருக்கிற அடிமைத்தனம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நான் என்ன செய்ய முடியும்? விலக்கி வைக்க முடியும். ஆண்டவர் தயாராய் இருக்கிறார். தூய ஆவியானவரை நம்மிலே நிரப்பி நம்மை வழிநடத்த ஆண்டவர் தயாராய் இருக்கிறார். அவர் எப்போதுமே இருக்கார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சுவிட்ச் இருக்கு. சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்போதுமே 230 வோல்ட் கரண்ட் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கரண்ட் போகணும்னா சுவிட்ச் என்ன செய்யணும்? ஆன் பண்ணணும். அங்க டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. உள்ள ஒரு கேப் இருக்கு, ஒரு சின்ன கேப் இருக்கு. 2 வயருக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு. அதான் சுவிட்ச். அப்போ அந்த கேப்பை எப்போ ஃபில் பண்றோமோ அப்போ என்ன ஆயிரும்? அந்த கரண்ட் போயிடும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை சுற்றி அப்படியே இருக்கார். எனக்குள்ள போறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். ஆனா யார் விடணும்? நான் தான் விடணும். எப்படி அதை விட முடியும்? எப்படி அங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ ஒரு சின்ன கண்டக்டர் வச்சு, ஒரு சின்ன மெட்டலை வச்சு நான் அதை கனெக்ட் பண்றேனோ அதை பாரி எனக்கு பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம் என்பது என்னை என்ன செய்து விடும்? என்னை இந்த உலகத்தில் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டு
யாரோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் என்னைய? தூய ஆவியாரோடு என்னை கனெக்ட் பண்ணிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அப்ப தூய ஆவியானவர் என்னிலே வரணும் அப்படின்னா அதுதான் மிக அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நிக்கதேமிட்ட, நீ தண்ணீராலும் தூய ஆவியாராலும் திருமுழுக்கு பெற்றால் தான் நீ எதுக்குள்ள போக முடியும்? இறையாட்சிக்கு நீ உட்பட முடியும். ஒரு தடவை வாசிச்சிடலாமே, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது இறைவாக்கு, 5-6 இறைவாக்கு. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியாரால் பிறப்பவர் தூய ஆவின் இயல்பை உடையவர். அப்ப அது தூய ஆவியால் பிறக்கிறவர் தூய ஆவியாரின் இயல்பை உடையவர். யார் தூய ஆவியாரால் பிறக்கிறாரோ அவர் தான் மறுபடியும் பிறக்கிறவர். அப்ப மறுபடியும் பிறக்கிறவர் எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? அப்போ மறுபடியும் இறையாட்சிக்குள்ளாக இருப்பார், தூய ஆவியாரை பெற்றிருப்பார் அப்படின்லாம் சொல்றோம். இப்போ மறுபடியும் பிறக்கிறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா 1 யோவான் 2:9 வாசிங்க. 1 யோவான் 2:9. எப்படி மறுபடியும் பிறக்கிறவர் எப்படி இருப்பார்? மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் பிறக்கணும் 2 வாரமா சொல்லிக்கிட்டே இருக்கியா, பிறந்தாட்டா எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல. 1 யோவான் 2:9. ஓகே, சொல்லுங்க. 1 யோவான், ஒரு நிமிஷம், சாரி, 1 யோவான் 3:9 வாசி. 1 யோவான் 3:9. கடவுளிடம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. மறுபடியும் பிறக்கிறவர் யார்? அவர் கடவுளிடமிருந்து பிறக்கிறவர். கடவுளிடமிருந்து பிறக்கிறவர். மறுபடியும் பிறப்பவர் என்பது என்னது? கடவுள். அதுக்குதான் அவர் சொல்றாரு, மனிதரிடம் பிறந்தவர் மனிதரினுடைய இயல்பை பெற்றிருப்பார், தூய ஆவியாரிடம் பிறப்பவர் தூய ஆவியாரின் இயல்பை பெற்றிருப்பார். இந்த தூய ஆவியார் யாரு? அவர் கடவுள். அப்படிதானே? அப்ப தூய ஆவியாரிடம் பிறப்பவர் எப்படி இருப்பார்? நம்ம ஜெனரலா சொல்றோம் இறையாட்சிக்கு உட்பட்டு இருப்பார். இப்ப இறையாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறவர், நம்ம ஒருவர் இறையாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறாரா? இப்ப ஆல்பர்ட் மாமா என்னைய வெளியே உட்கார்ந்து பாக்குறாரு, சேகர் உட்பட்டு இருக்கிறாரா? உட்கார்ந்து பயங்கரமா எல்லாம் பேசுறானே, அவனுக்குள்ள இறையாட்சி இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குதான் அங்க சொல்லப்படுது. வாசிக்கலாம். 1 யோவான் 3:9. கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் அவரால் பாவம் செய்ய இயலாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல் காரியம் என்ன என்றால், அவன் பாவம் செய்யாதவனாய் இருப்பான், பாவத்தின் மீது விருப்பம் இல்லாதவனாய் இருப்பான். காரணம், அவன் யாரிடமிருந்து பிறந்திருக்கிறவன்? கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறவன். கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறவன் கடவுளுடைய இயல்பை பெற்றிருப்பான். ஆவியினால் பிறக்கிறவன் ஆவிக்குரிய இயல்பை பெற்றிருப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவனால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. ஏன் பாவம் செய்ய முடியாது? 1 யோவான் 5:17-18 இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. பாவம் செய்ய முடியாது, கடவுளிடமிருந்து பிறந்தவன் பாவம் செய்ய முடியாதுன்னா பாவம்னா என்ன? அதுக்குதான் யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 1 யோவான் 5:17-18. தீச்செயல் அனைத்துமே பாவம், ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. அப்ப சாவுக்கு ஏதுவான பாவம், சாவுக்கு ஏதுவில்லாத பாவம், அற்ப பாவம்,
சாவான பாவம் ரெண்டு இருக்கு, ரைட் தானே? அற்ப பாவம், சாவான பாவம். நீங்க சொல்ற ஜென்ம பாவம், கர்ம பாவம், அது பிறக்கிறப்ப வர்றது, வாழ்றப்ப வர்றது. இந்த கர்ம பாவத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, அற்ப பாவம், சாவான பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அற்ப பாவம் எப்ப சாவான பாவமா மாறும்? சிறு சிறு பாவமா செய்யும் போது 53 மணி சேர்ந்தா ஜோமல் ஆயிடுற மாதிரி, அப்படியா? எப்போது ஒரு பாவம் சாவான பாவம்? எப்போ ஒரு பாவம் சாவான பாவம்? முழு விருப்பத்தோடு, முழு புத்தியோடு, முழு அறிவோடு என்ன செய்யணும் செய்கிற போது அது சாவான பாவமா மாறிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அப்போ அங்கே செயல் முக்கியம் அல்ல, விருப்பமும் என்னுடைய புத்தியும் முக்கியம். விருப்பமும் என்னுடைய புத்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அதனாலதான் இங்க சொல்றாரு, தீச்செயல் எல்லாமே பாவம் தான், தீச்செயல்கள் அனைத்துமே பாவம் தான். ஆனால் எல்லா பாவமும் சாவுக்குரியவை அல்ல. சாவுக்குரியவை என்றது என்னது? நித்திய தண்டனைக்குரியது அல்ல, நித்திய தண்டனைக்குரியது அல்ல. கொலை செய்யறது பாவம், ரைட் தானே? கொலை செய்யறது பாவம். இப்ப எங்க வீட்டுல ஒருத்தன் என்னைய குத்த வர்றா, நைட்ல ஏறி சோறு குதிச்சு வந்து இல்ல ஏதாவது உடைச்சு வந்து என்னை குத்த வர்றான், நான் அவனை குத்திட்டேன், அவன் செத்துட்டான், இது என்ன பாவம்? இது நான் பர்பஸா செய்யல, என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் செய்யறேன், ரைட்டா? என்னை காப்பாத்திக்கிறதுக்காக செய்யறேன். இது ஒரு விபத்துனால நடந்தது, அப்படி கூட எடுத்துக்கலாம். இது ஒரு விபத்து, இது என்னை தற்காப்புக்காக செய்யறது இல்லையா? இதுல என்னுடைய விருப்பம் இல்லை, இதை நான் செய்யணும்ன்ற ஒரு மோட்டிவ் இல்ல, புரியுதுங்களா? இதை நான் வேணும்னே பர்பஸா செய்யல, மோட்டிவ் இல்ல, பர்பஸ் இல்ல, வில்லிங்கும் இல்ல. அப்ப இது சாவான பாவம் இல்லை. அப்படி பார்த்தோம், அப்ப பார்டர்ல போய் ராணுவ வீரர்களா சண்டை போடுறாங்க, அவங்க நிறைய பேரை சுடுறாங்க இல்லையா? இப்ப பகல்காம்ல என்ன நடந்துச்சு? 26 பேர் செத்தாங்க, ரைட்டா? அது சாவான பாவமா? அது சாவான பாவம். ஏன்னா அது பிளான் பண்ணி பண்றான், அது பிளான் பண்ணி பண்றான், அதுக்காக நிறைய பிளான் பண்ணியிருக்கான். இங்க போறா, அங்க போறா, எங்க எப்ப இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பண்றான். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது வேற. ஆனால் அதுல என்ன இருக்கிறது? ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு மோட்டிவ் இருக்கு, ஒரு வில்லிங்னஸ் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தற்காப்புக்காக, தன்னை காத்துக் கொள்வதற்காக ஒரு காரியத்தை செய்கிற போது அப்ப அது என்னவாயிராது? அதுதான் சொல்றோம், ஒரே செயல்தான், ஆனால் அது சாதாரண பாவமா இல்லை என்றால் அது சாவான பாவமா என்பதை எதுதான் தீர்மானிக்கும்? அவனுடைய விருப்பம், அவனுடைய புத்தி, அவனுடைய நோக்கம், இதுதான் என்ன செய்யும்? தீர்மானிக்கும். அப்போ தீச்செயல்கள் எல்லாமே பாவம் தான், தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா பாவமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்தோ பிறந்தோர் என்ன செய்வதில்லை? பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். என்ன பாவம்? சாவான பாவம் அவன் செய்வது கிடையாது. காரணம், கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை யார் பாதுகாக்கிறார்? கடவுளே பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கடவுளிடமிருந்து பிறந்தவர் பாவம் செய்வதில்லை, கடவுளுடைய இயல்பு அவரிடம் இருக்கிறது என்றால் எப்படி அவர் பாவம் செய்யாதவராய் இருக்கிறார் என்றால் அவர்களை யார் காக்கிறார்? கடவுள் காக்கிறார். யார் காக்கிறார்? கடவுள் காக்கிறார். கடவுள் காப்பதினாலே யார் அவரை தீண்டுவதில்லை? தீயோன் அவரை தீண்டுவதில்லை. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம யார பார்க்கிறோம்? யோபு. யோபுவை அழகை சோதிப்பதற்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குறாரு? கடவுள்கிட்ட பெர்மிஷன் வாங்குறான். நீ சும்மாவா செய்யற, நீ எல்லாமே அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்க, நீ எல்லாத்தையும் நீ எடுத்து பாரு, உன்னை அவன் பழிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். அதுதான் சேலஞ்ச் அங்கே. ஆனா யோபு எப்போதுமே கடவுளை என்ன செய்யல?
நிந்திக்கலை, கடவுளை பழிக்கலை. கடவுளிடமிருந்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் போது அவரை போற்றுகிறேன்னா, அப்ப கஷ்டம் வந்தா, தீயது வந்தா, கெட்டது வந்தா மட்டும் ஏன் அவரை பழிக்கணும்? ஏன் கடவுள் அவருடைய பெயர் போற்றப்படுவதாக, புகழப்படுவதாக சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அப்போ ஒவ்வொரு கிரைசிஸா கூட 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 வந்தாலும் கூட யோபு புலம்புறாரு, அதுக்குரிய பதிலை தேட கண்டுபிடிக்கிறாரே தவிர, ஆனால் எந்த ஒரு சூழலிலும் அவர் கடவுளை என்ன செய்யவே இல்லை, நிந்திக்கவில்லை. இதுதான் கடவுள் அவருக்குரியவர்களை என்ன செய்வது, பாதுகாப்பது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு புனிதர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்றால் அவர்கள் யாருக்குள்ளாக இருக்கிறார்கள், கடவுளுடைய பாதுகாப்பு. திருப்பாடல் 91:1 என்ன சொல்லுது? உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிறவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருக்கிறவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல். அப்படி சொல்லுகிறவன், அப்படி தன்னை அர்ப்பணிக்கிறவன், கடவுளுடைய அடைக்கலத்திலே இருக்கிறவன், தொடர்ந்து வருகிற எல்லா காரியங்களும் என்ன செய்யாது, தீமை அவனை அணுகாது, துன்பம் அவன் உறைவிடத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் அவனை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார். நீ பாம்பின் மேல போவ, சிங்கத்தின் மேல போவ, எதுல போனாலும் எதுல வந்தாலும் உன்னை எதுவும் செய்யாது. காரணம், நீ இருக்கிற இடம் கடவுளுடைய அடைக்கலம். அப்படியே சுத்தி சுத்தி அங்கேதான் வரும். இதுதான் ஆண்டவர் அவரிடம் பிறந்தவர்களை அவர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ 1 யோவான் 1:9 ஒரு காரியத்தை யோவான் நமக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? 1 யோவான் 1:9 1 யோவான் ஒன்று யோவான் 1:9 என்ன சொல்றாரு? 8 என்ன சொல்றது? பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இருக்காது. இப்ப இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் என்னை பாதுகாக்கிறார் இல்லையா? கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை யார் பாதுகாக்கிறார்? கடவுள் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. இது கடவுளுடைய வேலை. இது யாருடைய வேலை? கடவுளுடைய வேலை. ஆனா இங்க இன்னொரு பார்ட் இருக்கு. என்ன பார்ட் அப்படின்னா, அதை நான் எப்படி பார்க்கணும், அதை நான் எப்படி அணுகணும். புனிதர்கள் எல்லாரிடமும் இருக்கிற ஒரு பொதுவான பண்பு என்ன அப்படின்னா, அவர்கள் எப்போதுமே தன்னை புனிதர்கள் என்று சொல்லிக் கொள்வது கிடையாது. 23ஆம் யோவான், திருத்தந்தை 23ஆம் யோவான் தம்மை எப்படி சொல்லுவாருன்னா, அடியாருக்கும் அடியார். எப்படி சொல்றாரு? அடியாருக்கும் அடியார், அடிமையிலும் அடிமைன்றார். இப்போ புனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பண்பு என்னன்னா தாழ்ச்சி. எது? தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி என்ற ஒரு பண்பு எப்படி வெளிப்படுகிறது என்றால், தன்னை கடவுளுக்கு முன்பாக எப்போதுமே தன்னை என்ன செய்வது? தாழ்த்திக் கொள்கிறது. பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு நற்செய்தியில சொல்லுகிற போது, பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? வானத்தை ஏறெடுத்தும் பார்க்க துணியாமல் அவன் தன்னை பாவி என்று சொல்லிக் கொள்கிறான். யாரு? ஆயக்காரன். ஆயக்காரன். பரிசேயன் பயங்கரமா என்னென்னமோ சொல்றார். பரிசேயன் தன்னை புனிதனாக காட்ட விரும்புகிறான். நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன், 10ல ஒரு பகுதியை நான் கொடுக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன் எல்லாம் அவன் தன்னை நியாயப்படுத்தி கொண்டு தன்னை புனிதமாக்க நிலைநிறுத்த பார்க்கிறான். புனிதனாக அவன் நிலைநிறுத்த பார்க்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரனோ வானத்தை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன்னை பாவி என அவன் என்ன செய்து கொள்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் அந்த பாட்டை எப்படி முடிக்கிறாரு? கடவுளுக்கு யார் ஏற்பருடையில் மாறி போனார்கள்? பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே.
அப்ப புனிதன் என்பவன் யார் என்றால் தான் பாவி என்று உணர்ந்தவன். தான் பாவி என்று உணர்ந்தவன். பாவி என்று எவன் உணர்கிறானோ அவன் தான் புனித வாழ்வுக்குள்ளாக கடந்து போக முடியும். அவன் தான் ஒப்புரவு அருட்சாதனத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியும். Praise the Lord. Praise the Lord. இப்ப நமக்கு ஒப்புரவு அருட்சாதனம் மேலே நம்பிக்கை இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாரும் நம்மள புனிதர்கள் நினைச்சுக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்ம செய்யறத சரின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஊரார் செய்யாதையா நானு செஞ்சுட்டேன், அவனை விட நான் நல்லவே. இப்படியெல்லாம் பலவிதமான காரியங்களை நம்ம நமக்குள்ளாக சுயநீதிகளாக கற்பித்து கொண்டு நாமும் புனிதனாக நம்மை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறோமே தவிர உண்மையான புனிதன் தன்னை பாவி என்றே அடையாளப்படுத்துகிறான். அதனாலதான் யோவான் சொல்றாரு, நம்மிடம் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் என்ன செய்யறான்? அவன் ஏமாத்திக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ஏமாத்திக்கிறான். நாம் பாவங்களை நம்மிடமே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இருக்காது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை என்ன செய்வார்? தூய்மைப்படுத்துவார். இந்த தூய்மைப்படுத்துவதுதான் என்ன என்றால் இங்கே சொல்லப்படுது இல்லையா, கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். திருப்பாடல் 103 சொல்லுகிறது, குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். மன்னிப்பினால வர்றது என்னது? நோய்களை அவர் குணமாக்குகிறார். படுகொலை நின்று அவர் மீட்கிறார். இல்லையா? இப்போ மன்னிப்பு ஃபர்ஸ்ட். எங்கே மன்னிப்பு வருகிறதோ அங்கே மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடும்? மற்ற எல்லாமே தொடர்ந்து வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளிடமிருந்து பிறந்தவன் என்பதற்கு முதல் அடையாளம், அவன் எப்படி இருப்பான்? பாவத்திலிருந்து தம்மை விலக்கிக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் அவன் எடுப்பான். எப்போதும் கடவுளிடம் அவன் அடைக்கலம் புகுந்தவனாய், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாய், கடவுளினுடைய உதவியை எதிர்நோக்கி காத்திருப்பவனாய், கடவுளுடைய தூய்மைப்படுத்துதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். இதுதான் கடவுளிடமிருந்து பிறந்தவன் என்பதற்கு முதல் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம் 1 யோவான் 5:1. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். முதல் காரியம் என்ன சொன்னேன்? யார் கடவுளிடமிருந்து பிறந்தவர்? பாவம் செய்யாதவர். ரைட்டா? இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுது? இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர். 1 யோவான் 5:1. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் மெசியா அப்படின்னு நம்புறோமா? நம்புறோம். மெசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெசியானா என்ன அர்த்தம்? டக்குன்னு கேட்டா நமக்குன்னு எப்படி வரும்ன்றீங்களா? மெசியா என்ற வார்த்தை எந்த மொழி? அது ஹீப்ரு. அது என்ன மொழி? ஹீப்ரு. அதே இது கிரேக்கத்துல வரும்போது அதுக்கு பேரு என்னது? கிறிஸ்து. அருட்பொழிவு செய்யப்பட்டவர். இயேசுதான் மெசியா அப்படின்னா என்ன நம்புறோம்? இயேசு கிறிஸ்து. இயேசு அருள்பொழிவு செய்யப்பட்டவர். இயேசு அருட்பொழிவு செய்யப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அருள்பொழிவு செய்யப்பட்டவர் யாரு? இயேசு. அருள்பொழிவு செய்யப்பட்டவர் யாரு? இயேசு. இந்த அருள்பொழிவு செய்யப்பட்டவர் எப்படி இருப்பார்? அவர் கடவுளோடு எப்போதும் இணைந்திருப்பார். அருள்பொழிவு செய்யப்பட்டவர் யாரு? இயேசு. நம்ம அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கோமா?
திருமுழுக்கு வழியாக நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அருள் பொழிவு செய்ய. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்ம பயங்கரமா இதெல்லாம் மறந்துடுறதாலதான் நம்ம இஷ்டத்துக்கே இருக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசுவை போல நாமும் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். அருள் பொழிவு செய்யப்பட்டவர் எப்படி இருப்பார் என்றால், எப்போதும் அருள் நிலையில் அவர் இருப்பார். எப்படி இருக்கிறார்? அருள் நிலையில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 1-2 இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. 1-2 இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். இயேசுதான் மெசியா என்று நம்புகிறவர் யாரு அப்படின்னா இவர்தான். எவரு? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் யாரோடு உறவு கொண்டிருக்கிறோம்? கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். யார் வழியாக? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று நம்புவது, இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று நம்புகிற போது எனக்கு என்ன கிடைக்கும் என்றால், அவருடைய அருள் வாழ்விலே நமக்கு பங்கு கிடைக்கும். 2 கொரிந்தியர் 13:13 சொல்லப்படுகிற இறைவாக்கு என்ன? என்ன? நம்ம பூச தொடங்கும் போது எப்படி தொடங்குறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும். இதான் வாழ்த்து. இது எங்க இருக்கு? 2 கொரிந்தியர் 13:13 இருக்கு. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவருக்கு கிடைக்கிறது என்ன? அருள்நிலை. இந்த அருள்நிலை எனக்கு என்ன கொடுக்கும்? என்னை யாரோட சேர்த்துரும்? கடவுளோடு சேர்த்துரும். வாசிங்க ரோமர் திருமுகம் 5:1-2 இறைவாக்கு வாசிங்க. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம். என்ன நம்பிக்கை? இயேசுதான் மெசியா என்ற நம்பிக்கை. இந்த இயேசுதான் மெசியா என்ற நம்பிக்கை, அவர் எனக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையுண்டு எனக்கு இந்த மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு என்ன கொடுக்கிறது? அவருக்கு ஏற்புடையவர்களாக்கி நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். கடவுளோடு யாரோட நல்லுறவு கொண்டுள்ளோம்? கடவுளோடு. அப்ப இயேசுதான் மெசியா என்று நம்புவதால எனக்கு என்ன கிடைக்குது? கடவுளோடு நல்ல உறவு கிடைக்கிறது. தொடர்ந்து இறைவாக்கு வாசிங்க. நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால், இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே எனக்கு எது கிடைச்சிருக்கு? அருள்நிலை கிடைச்சிருக்கு. இந்த அருள்நிலை என்னை என்ன செய்கிறது? என்னை தந்தையாம் கடவுளோடு இணைக்கிறது. அப்ப கடவுளோடு நான் உறவில் இருப்பேன். இயேசுதான் மெசியா என்று நான் நம்புவேன் என்றால் நான் யாரோட உறவில இருப்பேன்? கடவுளுடைய உறவிலே இருப்பேன். கடவுளிடமிருந்து பிறந்தவன் கடவுளோடு உறவிலே இருப்பான். நம்ம சொல்றோம் வீட்டுல, நீ எனக்கு அப்பனும் இல்ல, சாரி உனக்கு நான் அப்பனும் இல்ல, நீ எனக்கு. ஆமா, உறவை முறிச்சுக்கலாம். உறவை முறிக்கிறோம் இல்லையா? அடிக்கடி உறவை முறிச்சுக்கிறோம். எல்லா இடத்துல ஏதோ ஒரு உறவை என்ன செஞ்சுக்கிறோம்? முறிச்சுக்கிறோம். சண்டை வந்தா முறிச்சிடறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. சண்டை ஏன் வருது? சண்டையினுடைய அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இழந்து போறோம். நம்பிக்கை இழந்து போறோம். நம்பிக்கை இழந்து போயிருச்சு அப்படின்னா மத்த எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் என்ன வந்துடும்? உள்ள வந்துடும். கணவன் மனைவிக்கு இடையில நிறைய சண்டை வர காரணம் என்ன? நம்பிக்கை இல்லாம. நம்பிக்கை இல்லாம. நமக்கும் பிள்ளைக்கு இடையில, பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இடையில பிரச்சனைகள் வரக்கு என்ன காரணம்? நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை நடந்துக்கல. நம்ம பிள்ளை மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையில இருந்து அந்த பிள்ளை தவறுகிற போது நம்ம என்ன செய்யல? அவனை சொல்றோம், நீ எல்லாம் என் வயித்துல பிறந்தவனா, வெளியே சொல்லாதடா, வெக்கக்கேது.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ இயேசுதான் மெஸ்ஸியா, இயேசுதான் அருள் பொழிவு செய்யப்பட்டவர், இயேசுதான் கிறிஸ்து என்று நான் நம்புகிற போது அவர் வழியாக எனக்கு கடவுளோடு நல்லுறவு கிடைக்கிறது. இந்த கடவுளோட நல்லுறவு எனக்கு எதை கொடுத்திருக்கும்? அருள் நிலையை கொடுத்திருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இதுதான் அந்த வாழ்க்கை, கடவுளோடு எப்போதும் இருக்கிற அந்த உறவு நிலை. கடவுளோடு ஒருவன் உறவில இருக்கா அப்படின்னா அங்கே அவனுக்கு கடவுளை தவிர வேறு எதுக்கும் அவனுக்கு அந்த இடத்துல பிரியாரிட்டி கிடையாது, முன்னுரிமை கிடையாது, முன்னுரிமை கிடையாது. இப்ப மாதாவை சொல்லுவாங்க, மாதாவுக்கு ஒரு பெரிய ஒரு பட்டம் கொடுப்பாங்க, முப்பொழுதும் கன்னி சொல்றாங்க இல்லையா? முப்பொழுதும் அவள் கன்னி அம்மா, எப்பொழுதும் நம் அன்னை அம்மா. இந்த முப்பொழுதும் கன்னி அப்படின்னா நம்ம உடனே என்ன செஞ்சோம்னா பிசிக்கலா திங்க் பண்றோம். கல்யாணம் ஆயிடுச்சு உடனே நம்ம சகோதரர்கள், பிரிந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 5 குழந்தை இருக்கு, அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் எல்லாம் சொல்லுவோம், சொல்லுவார். இது நம்ம பிசிக்கலா திங்க் பண்றது. ஆவிக்குரிய நிலையில திங்க் பண்றவங்க அப்படி திங்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு யாரு மகன்? இயேசுவே மகன். இயேசு யாரு? கடவுள். கடவுள் எப்படி? இயேசு கடவுள், வார்த்தையான கடவுள் எப்படி அவங்ககிட்ட பிறந்தாரு? தூய ஆவியானவர் அவர் மீது நிழலிடுகிறார். தூய ஆவியானவர் எதை கொடுக்கிறார்? தூய ஆவியானவரின் வழியாக கடவுளின் அன்பு உங்களுடைய உள்ளங்களில் பொழியப்பட்டு இருக்கிறார். அப்போ மாதாவுடைய இதயம் பூரா யார் மேலதான் அன்பு? கடவுளிடம் இருந்து, கடவுளோட்ட மட்டும்தான் அன்பு. அந்த இதயத்துல வேற யாருக்கும் அன்பு கிடையாது, வேற யாருக்கும் இடம் கிடையாது. கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். தனக்கு கணவனாக கொடுக்கப்பட்ட சூசைக்கு அவர்கள் மனைவி என்ற நிலையிலே பணிந்திருக்கிறார்கள். யோவானை மற்றவர்களையும் சீடர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மன்னிக்கிறார்கள். எல்லா காரியங்களையும் அவங்க செய்யறாங்க, கடமைகளை கரெக்டா நிறைவேற்றுறாங்க. ஆனால் உள்ளம் யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், கடவுள் இஸ்ரேல் மக்களை பயங்கரமா திட்டுறார். என்ன திட்டுறாரு? எப்போதெல்லாம் அவர்கள் உடன்படிக்கையை முறிக்கிறார்களோ அந்த உடன்படிக்கையை முறிக்கிற போது அவர்கள் விபச்சாரம் செய்வதாக சொல்றாருல. அதுதான் ஓசே புக்கு பூரா அதுதான். நீ போய் ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்கோ, அது வழியா குழந்தைய பெத்தெடுத்துக்கோ. உடனே அந்த பிள்ளை, அந்த அம்மா என்ன செய்யும்? ஓடி ஓடி போயிரும். இவர் போய் சொல்லுவார், நீ போய் கூட்டிட்டு வா. அவர் ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிடுவார். ஏற்கனவே ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நல்ல பிள்ளையா பார்த்து செட் பண்ணி வச்சிருந்திருப்பார். நீ எந்த பிள்ளையெல்லாம் கட்டக்கூடாது, போய் விபச்சாரி கட்டிக்கோன்னு சொல்லிட்டார். அப்பயே அவர் மனம் ஒடிஞ்சு போயிருப்பார். சரி சொல்றாருன்னு போய் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பிறந்தப்ப கூட என்ன செஞ்சிருது? ஓடி போயிருது. உடனே அவர் சொல்றாரு ஓசேட்ட, போயிருச்சா? ஆமா ஆண்டவரு. அப்ப போய் கூட்டிட்டு வா. ஐயோ, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனா இருக்க நீயே இவ்வளவு கவலைப்படுற, வருத்தப்படுறிய, அப்ப நான் எப்படி உன்னை கை விடுவேன்? சொல்றாரு இல்லையா? என் அன்பு பொங்கி வழிகிறது. கடவுளுடைய உடன்படிக்கையை உடைக்கிற மனிதன் விபச்சாரம் செய்வதாக ஆண்டவர் சொல்கிறார். அப்ப கன்னிமை என்பது முழுமையான அன்பு செலுத்துகிற ஒரு நிலை. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. இப்ப கன்னிமை என்பதற்கான ஆவிக்குரிய விளக்கம், உண்மையான விளக்கம் என்ன என்றால் என்னது? கடவுளை மட்டுமே முழுமையாய் அன்பு செய்கிற ஒரு நிலை. இந்த கடவுளை மட்டுமே முழுமையாய் அன்பு செய்கிறவன் தான் அருள் நிலையில் இருக்கிறான். அருள் நிலையில் இருக்கிறார். அருள் நிறைந்தவரே வாழ்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய இதயம் பூரா யார்கிட்ட தான் இருக்கு? கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எப்படி கடவுள்கிட்ட இருக்க முடியும்? கடவுளுடைய அன்பு முழுவதும் அவர்களுடைய இதயத்திலே நிரம்பி இருக்கிறது. அதை தான் நமக்கு சொல்லுகிறது மாசற்ற அன்னை. இங்க 2 இதயம்.
இது என்ன மாசம்? ஜூன் மாசம். இந்த ஜூன் மாசம் இந்த 2 இதயத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் இப்ப வருது. அடுத்து மரியாவின் மாசற்றது. இயேசுவின் திரு இருதயம் எனக்கு என்ன சொல்லுது? கடவுள் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார், கடவுள் மனுக்குலம் மீது எவ்வளவு பற்றி எறிகிற அன்பை கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் முட்களை கொடுத்தாலும், அந்த இதயத்தை கீறினாலும், அந்த இதயத்திலிருந்து ரத்தம் வழிய செய்தாலும் கூட அந்த இதயம் எனக்காய் பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. அதுதான் அந்த படம் சொல்லுது. அதனாலதான் எல்லா வீட்லயும் இந்த படத்தை என்ன செய்யணும்? ஸ்தாபகம் செய்யணும். திருச்சபை சொல்லுது ஸ்தாபகம். ஏன் ஸ்தாபகம்? இந்த படத்தை பார்க்கும்போது நீ நரகத்துக்கு போக மாட்ட. இயேசு எனக்காய் என் மீது செலுத்துகிற அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு இந்த அன்பு சொல்லு. அதுக்கு அடுத்து இன்னொரு படம் இருக்கு. என்ன படம்? மாதாவினுடைய மாசற்ற இதயம். சொல்றாங்க மாசற்ற இதயத்திற்குள்ள உன்னுடைய குடும்பத்தை என்ன செய்? அர்ப்பணி. இந்த இதயம் என்ன சொல்லுது? நான் கடவுளை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுது. இயேசுவினுடைய இதயம் கடவுள் என்னை எப்படி அன்பு செய்கிறார் என்று சொல்லுகிறது. அன்னையினுடைய இதயம் என்ன சொல்லுகிறது? அதனாலதான் அங்க முள் இருக்கு, இங்க பூ இருக்கு. இருக்கா? இருக்கா? நாம் நம்முடைய வாழ்வை மலர்களாய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு கொடுக்கணும். இதுதான் அருள்நிலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. மூன்றாவது காரியம் 1 யோவான் 2:29. 1 யோவான் 2:29. கடவுளிலிருந்து பிறந்தவர். முதல் காரியம் என்ன சொன்னோம்? அவர் பாவம் செய்யாதவர். இரண்டாவது காரியம் என்ன சொன்னோம்? அவர் அருள்நிலையில் இருக்கிறவர். எப்படி இருக்கிறவர்? இயேசுதான் மெசியா என்று நம்புவதன் வழியாக அருள்நிலையிலே இருக்கிறவர். அருள்நிலை என்பது என்னது? கடவுளோடு இருக்கிற உறவு. நம்முடைய இதயம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம், இதயம் நம்ம இதயத்துல யாருக்கு இடம் இருக்கு அப்படின்றத பொறுத்து. கடவுளிடமிருந்து பிறந்தவன் கடவுளுக்கு தன்னுடைய இதயத்தை அர்ப்பணிக்கிறான். மூன்றாவது என்ன அப்படின்னா, அவர் நேர்மையாளனாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? நேர்மையாளர். பைபிள்ல யார் நேர்மையாளர்? சூசேப்பர். அவர் நேர்மையாளர். சூசைக்கு செய்தியாளர் சொல்லுகிற கொடுக்கிற ஒரு பெரிய பட்டம் என்னது? நேர்மையாளர். நேர்மையாளர் நேர்மையாளர் என்ன செய்கிறார்? கடவுள் தனக்கு எதை சொல்லுகிறாரோ அதற்கு அவர் கீழ்படுகிறார். கடவுளிடமிருந்து பிறக்கிறவர் கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிறார். உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியாரில் தான். எப்ப சொல்றாரு? மாதாட்ட கூட நேராதான் சொல்றாரு. நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம கனவுல யாரா இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கனவு இடம் மாதிரி படுத்துருவோம், தலகாணி தூக்கி இங்கிட்டு போட்டு இங்கிட்டு படுத்துரும் இல்லையா? சூசேப்பட்ட பூரா அவர் கனவுலதான் பேசுறார். கனவில் அவர் பேசினாலும், உடல் உறங்கினாலும் கூட அவருடைய உள்ளம் விழிப்பாய் இருக்கிறது. விழிப்பாய் இருக்கிறது. விழிப்பாய் இருக்கிறது என்னன்னா, கடவுள் என்கிட்ட ஏதாவது சொல்ல மாட்டாரா, என்கிட்ட பேச மாட்டாரா? கடவுள் நம்மகிட்ட பேசணும் நம்ம எல்லாரும் விரும்புறோம், ஆசைப்படுறோம். ஆனால் அந்த விழிப்பு நிலை இருக்குதா? விழிப்பு நிலை இருந்தால்தான் கடவுள் என்னிடம் பேசுவதை என்னால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். என்ன விழிப்பு நிலை? அந்த விழிப்பு நிலை நம்ம எங்கேயாவது காட்டியிருக்கோமா? நம்ம வீட்டுல ஒரு கை குழந்தை இருக்கு, தொட்டியில தூங்கிட்டு இருக்கு, நம்ம கிச்சன்ல இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய மைண்ட் பூரா எங்கேதான் இருக்கும்? அந்த குழந்தை லேசா அப்படி திரும்பினா கூட, சிங்கினா கூட உடனே என்ன பண்ணிடுவான்? அப்ப நீங்க மிக்சி அரைச்சாலும் சரி, குக்கர் விசில் அடிச்சாலும் சரி, பாட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, போன் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, குழந்தை சினுங்குச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவான்? தாய் வந்துடும். அதுதான் விழிப்பு நிலை. புரியுதா? அப்ப நமக்கு எல்லாருக்கும் விழிப்பு நிலை என்னன்னு தெரியும், அதை நம்ம செஞ்சிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். ஆனால் கடவுளுடைய காரியத்துல அது நம்மகிட்ட இல்லை.
நேர்மையாளர் தன்னிலே விழிப்பு நிலை கொண்டவராய் இருக்கிறார். அவர் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். சூசேப்பர் கடவுளுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்களேன், 3 நாட்கள் இயேசுனார் காணாம போயிட்டார். எங்க போயிட்டாரு? 12 வயசுல கோயில்ல இருந்தாரு. 3 நாள தேடுறாங்க. யார் யாரு? மாதாவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? யார் பேசுனா? மாதா தான் பேசுறாங்க. சூசேப்பர் அங்க பேசவே இல்லை. அவர் பேச, ஏன்னா அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? அவர் இருக்கிற வேண்டிய இடத்துலதான் இருக்க. மாதாவினுடைய தாழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்கணும்னா அங்கேதான் கண்டுபிடிக்கணும். உன் தந்தையும் நானும் உன்னை தேடிக்கொண்டோம். அங்க பொதுவா நம்ம பார்த்தோன்னா, எரும மாடு நானும் உங்க அப்பனை எப்படி தேடணும் தெரியுமாடா, அப்படிதானே சொல்லுவோம். இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, தருதல பயில என்ன ஒரு பெரிய பட்டியல் கொடுத்து அவை ஏண்டா வந்தோம்ன்ற மாதிரி ஆயிரும். கூட்டிட்டு போறப்ப எல்லாம் திட்டிக்கிட்டே, எப்படி ஒரு 100 மைல் திட்டிக்கிட்டே போயிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லல. அவங்க அந்த இடத்துல கூட யார முதல்ல கொண்டு வர்றாங்க? உன் தந்தை. அங்கேதான் மாதாவினுடைய தாழ்ச்சி. Praise the Lord. பைபிள் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் வாழ்வு இருக்கிறது. அது நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கு. இறைவனின் அன்னை தான், ஆண்டவரின் தாய் தான். ஆனால் மனைவி என்ற முறையிலே யாருக்குதான் அங்கே இடம்? சூசேப்பருக்கு தான் இடம். குடும்பத்தின் தலைவர். காரணம், அவர் நேர்மையாளர். கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படுகிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நேர்மையாளர் என்ன செய்கிறார் என்றால், அவர் கடவுளினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, கடவுளை மட்டும்தான் அவர் முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகிறார். தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்ததாக அவர் என்ன செய்கிறார்? மாற்றிக்கொள்கிறார். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு தான் என்ன செய்யறாரு? நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். என்ன சொல்லிடுறோம்? உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியாரால் தான் சொல்லிடுறோம் இல்லையா? அதுக்கு பின்னால இருக்கிற கொஞ்சம் ஆழமா நம்ம தனியா உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதா கருவுற்று இருக்கிறார். அவர் கருவுற்று இருக்கிறார் என்பது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படின்றதுதான் தெரியாது. அப்ப திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு இளம்பெண் கருவுற்றிருக்கிறார் என்றால், அந்த கருவுற்றிருக்கிற அந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு வலி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பூரா எப்படி பாப்பா அவனை வாங்கி அதை ஊன்றதுக்கு பின்னாடி நிறைய அசிங்கமான எண்ணங்களும் சிந்தனைகளும் கற்பனைகளும். மரியாவை அன்பு செய்வதற்காகவே சிலுவை அன்பை தன்னிலே சுமந்தவர் யாரு? சூசே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இத வச்சுதான் பவுல் சொல்றாரு எபேசியருக்கு, கணவர்களே உங்கள் மனைவியை கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்ய. அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டியாரு சூசேப்பர், நேர்மையாளர். Praise the Lord. Praise the Lord. காரணம், அவர் கடவுளிடம் பிறந்தவர். 4வது 1 யோவான் 4 7 7 வாசிப்போம். கடவுளிடமிருந்து பிறந்தவன் அர்த்தம் எனக்கு கடவுளை தெரியும்னு அர்த்தம். உங்களுக்கு கடவுளை தெரியுமா? நமக்கு கடவுளை தெரியுமா?
அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. யார் எனக்கு கடவுளை தெரியும்னு எப்ப சொல்ல முடியும்? அன்பு செய்கிறது, அன்பு செய்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு செய்கிற போது ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நான் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நீங்கள் எப்படி அன்பு செய்யணும்? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யும். எப்ப கொடுக்கிறாரு? அதான் எப்ப கொடுக்கிறாரு அந்த கட்டளை? அப்படியா? நல்லா ஒழுங்கா படிச்சுக்கோ, அப்புறமேட்டு படிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெரிய வியாழன் அன்னைக்கு 3 காரியம் நடக்கும். என்னென்ன நடக்கும்? பாதங்களும் சடங்கு நடக்கும். அப்புறம் என்ன நடக்கும்? நற்கருணை ஏற்படுத்துவது நடக்கும். அங்குதான் ஒரு புதிய கட்டளை கொடுக்கப்படும். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். என்ன அன்பு? சகோதர அன்பு. என்ன அன்பு? சகோதர அன்பு, தியாக அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. இப்ப கடவுளிடம் இருந்து பிறக்கிறவன் எப்படி இருப்பான்? அன்பு செய்கிறவனாய் இருப்பான். எப்படி இருப்பான்? அன்பு செய்கிறவனாய் இருப்பான். நான் அன்பு செய்யறேனா அப்படின்றது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இருக்கு. லிட்மஸ் டெஸ்ட்னு இல்லையா கெமிஸ்ட்ரியில எல்லாம்? அது என்ன, எதை கண்டுபிடிக்கிறது? அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அது காரமா உலோகமா என்னது ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட், இருந்துட்டு போட்டு. நமக்குள்ள அன்பு இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுதான் 1 கொரிந்தியர் 13:13 1 முதல் உள்ள இறைவாக்கு. அன்பு என்னென்ன செய்யும்? மன்னொரு மொழிகளிலும் விண்ணோர் மொழிகளிலும் நான் பேசினும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் ஆனேன். 5ஆம் கிளாஸ்ல நம்ம மனப்பாட பகுதியா சொல்ல வச்சு சிஸ்டர்கள் அடி கொடுத்தது இல்லையா? அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்பை குறித்து 15 காரியங்கள் சொல்லும். என்ன கருதும்? இதான் டெஸ்ட். அப்ப நம்ம அன்பு செய்யறோமா அப்படின்றத நம்ம இதோட என்ன செஞ்சு பாத்துக்கணும், செக் பண்ணி. நான் எப்படி அன்பு செய்யறேன்? அன்பு பொறுமை உள்ளது, பரி உள்ளது, எளிவானது செய்யாது, பெருமை நாடாது, தன்னலம் நாடாது இல்லையா, சீற்றத்திற்கு இடம் கூடாது, வரிசையா சொல்லிக்கிட்டே போ. அப்போ இதெல்லாம் என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா? இவற்றை எல்லாம் நான் செயல்படுத்துகிறேனா? நான் என்னுடைய மனைவியை அன்பு செய்கிற போது இதுல நான் எத்தனை கடைபிடிக்கிறேன்? என் பிள்ளையை நான் அன்பு செய்கிற போது நான் இதுல எத்தனை கடைபிடிக்கிறேன்? என் கணவனை அன்பு செய்கிற போது நான் எப்படி கடைபிடிக்கிறேன்? என் பெற்றோரை அன்பு செய்கிற போது எப்படி நான் கடைபிடிக்கிறேன்? என்னுடைய அடுத்திருப்பவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற போது எத்தனை இதுல கடைபிடிக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவரை. அவருடைய உள்ளம் அன்பு செய்வதில் எந்த ஒரு பாரபட்சமும். யோவானை எப்படி அன்பு செய்தாரோ அதே அன்புதான் அவர் பேதுருக்கும் செஞ்சாரு. அதே அன்புதான் அவர் யாருக்கும் செஞ்சாரு? யூதாஸ். அதனால்தான் யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுது அவன்கிட்ட அவர் கடிச்சுக்கல, அவரை சத்தம் போடல, அவர் திட்டல, காதோட காதா தான் சொன்னார், நண்பா மருமகனை முத்தமிட்டா யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யூதாஸ்க்கு மட்டும்தான். அதுதான் அவனை குற்ற உணர்வுக்குள்ள போயிடுச்சு. அந்த இடத்துல அவர் சத்தம் போட்டு அடி அடி கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, நான் செஞ்சது சரிதான்ட்டு போயிருவான். இந்த அன்பு, அந்த அன்பினுடைய வலி அவனால என்ன செய்ய முடியல, டாலரேட் பண்ண முடியல. இப்படிப்பட்டவரையா நானு கட்டி கொடுத்துட்டேன். நன்றி, தெய்வமே நன்றி. இப்போ நான் கடவுளிடமிருந்து பிறந்தவன், அன்பிலிருந்து பிறந்தவன், தூய ஆவியாரால் பிறந்தவன், புது பிறப்பு அடைந்தவன் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அன்பு செய்கிறவனா இருக்கணும். அன்பு செய்கிறவனா எப்படி இருக்கணும்?
அன்பு செய்கிறார். இந்த அன்பு செய்வது, அந்த அன்பின் செயல்கள் தான் என்னை நிலை வாழ்வுக்கு சொந்தமாக்கும். இங்க சொல்லுது, மத்தேயு நற்செய்தியில சொல்லு, ஆண்டவர் கடைசி சொல்றார், ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தீர்கள், பட்டினியாய் இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். பஸ்ஸே என்ன செய்றாரு சொல்றார், இதெல்லாம் என்னது? அன்பின் செயல்பா. இதெல்லாம் என்னது? அன்பின் செயல்பா. அப்போ ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஒன்று, அவன் பாவத்திலிருந்து விலகி புனித வாழ்வுக்கு செல்கிறவனாய், பாவத்திலிருந்து பாவம் செய்யாதவனாய், பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்பவனாய் இருக்கணும். இரண்டாவது, இயேசுவே மெசியா என்று நம்புவதன் வழியாக அவன் அருள் வாழ்வில், கடவுளுடைய உறவில் அவன் நிலைத்திருக்கணும். மூன்றாவது, நேர்மையாளன், கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருக்கணும். அடுத்தது நாலாவது, அன்பு செய்கிறவனாய், அன்பு செய்கிறவனாய். 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பின் தன்மைகளை தன்னிலே கொண்டிருந்து, மத்தேயு நற்செய்தியிலே சொல்லப்படுகிற அந்த அன்பின் செயல்பாடுகளை தன்னிலே வெளிப்படுத்துகிறவனாய் அவன் என்ன செய்யணும்? இருக்கணும். ஐந்தாவது, 1 யோவான் 5:4. அநேகமா இந்த யோவான் 3க்குரிய விளக்கமா தான் இதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இதை படிக்கும் போது கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2வது பாயிண்ட் ஒண்ணு சொன்னோம் இல்லையா, இயேசுதான் மெசியா என்று நம்புவது, அதோட இதை கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம். என்னது? கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் என்ன செய்யும்? நாம் கடவுளிடமிருந்து பிறந்தோம் என்றால் இந்த உலகை வெல்பவர்களாக இருக்கும். இது ஒரு பெரிய அடையாளம். கடவுளிடமிருந்து பிறக்கிறவர் எதை வெல்லுவார்? உலகை வெல்லுவார். உலகை வெல்லுவது என்பது என்ன? சண்டை போடுறதா? சண்டை போடுறதா? அடுத்தவனை அடிக்கிறதா? வெல்றதா? கொல்றதா? எது உலகை வெல்வது? 1 யோவான் 2:15-16 இறைவாக்கு இப்படி சொல்கிறது. 15 முதல் 17 முடிய உள்ள இறைவாக்கு இப்படி சொல்கிறது, உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்தினால் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச்செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. உலகை வெல்லுவது, நம்பிக்கையால் பிறக்கிறவன் கடவுளிடமிருந்து பிறக்கிறவன், நம்பிக்கையால் பிறக்கிறவன் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் எதை வெல்லும்? உலகை வெல்லும். உலகை வெல்லும்னா என்ன? உலகை வெல்லுவது உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. இதன் முனையும் ஜெயிக்கணும். இதன் முனையும் ஜெயிக்கணும். இந்த 3ல தான் எல்லாருமே அடிபட்டு போயிடும். நம்ம பெரிய வாதகர்கள், பாஸ்டர்கள், சாமியார்கள், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் சொல்ற எல்லாரும் எங்கேதான் அடிபட்டுவான்? இதுலதான் அடிபட்டு. இஞ்ஞாசியார் சாமியாரா ஆன பிறகு கூடயும் அவருக்கு என்ன பெரிய சோதனை வந்துச்சு இல்லையா? ஒரு பேய் அழகான பொண்ணா வந்து, பாடா நம்ம ஓடி போயிடலாம், ஐயோ என்கிட்ட காசே இல்லை, ஏண்டா கோயில் பூரா தங்கமும் நகைமாதான் வச்சிருக்க, தங்கமும் தங்க பாத்திரம், தங்க கோப்பை, தங்க தட்டு, தங்க மணி, தங்கன கிங்கினி எல்லாம் வச்சிருக்கீல்ல, எடுத்தினா நம்ம செட்டில் ஆயிடலாம். இஞ்ஞாசியார் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு வாசக்கடைக்கு போகும்போதுதான் அவருக்கு புத்தி வந்துச்சு, ஆஹா அது கடவுள் சொன்னது அவர் உள்ளுணர் அவருக்கு. அவர் நேரா சொல்லல, அவர் உள்ளுணர். அப்பதான் அவர் கண்டுபிடிச்சார், ஆஹா இது தப்பாச்சே. பாருங்களேன், அழகை எல்லாரையும் இதுலதான் சோதிக்குது. செல்வச்செருக்கு, இச்சை நிறைந்த பார்வை, உடல் ஆசை. இயேசுவினுடைய 3 சோதனை இதுதான். உடல் ஆசை அப்படின்னா, என்னுடைய உடலுக்கு எது எது தேவைன்னு நான் நினைக்கிறேனோ. ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு 2 அங்கி இருந்தா போதும்ன்றார். நம்ம பீரோவை திறந்தோம்னா எல்லாமே கொட்டு, அம்புட்டும் பட்டு சேலையாவே இருக்கு இல்லையா? இல்லன்ட்டான். இல்ல, நம்ம சொல்ல போனா ரொம்ப ரொம்ப எப்படிதான் லக்ஸூரியஸா வாழ்றோம்.
நம்ம சொல்ற நம்ம மிடில் கிளாஸ் நமக்கு ஒண்ணு இல்லைன்னு, ஆனா நம்ம பைபிளுடைய ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா நம்ம எப்படிதான் இருக்கோம்? ரொம்ப லக்ஸூரியஸா தான். ரெண்டு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் கூடயும் எப்படிதான் நினைக்கிறோம்? அப்படி போடணும், இப்படி போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். பாக்குறதெல்லாம் நம்ம தான் ஆயிரணும்னு நினைக்கிறோம். அதான் இச்சை நிறைந்த பார்வை. எல்லாமே நமக்கு தான். ஒரு அழகான கார் போதா, இது நம்ம இருந்தா நல்லா இருக்குமே. அழகான வீடு, இந்த வீட்டுல இருந்திருக்கலாமே, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எனக்கு சொந்தம்னு நினைக்கும். அதான் சொல்றேன், நீ என் காலில் விழுந்து வணங்கு, இந்த உலகம் பூரம் அதனுடைய மேன்மைகளை எல்லாம் உனக்கு தர்றேன். அதான் சோதனை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. செல்வத்தினால் வருகிற செருக்கு, காசுன்னு மட்டும் நினைக்கிற கூடாது. சிலருக்கு ஜாதி பெரிய செருக்கு, சிலருக்கு அறிவு ரொம்ப செருக்கு, சிலருக்கு பாரம்பரிய செருக்கு, நிறைய இருக்கு. காசு செல்வம்னா உடனே நம்ம அத காசு அப்படின்னு சுருக்கிற கூடாது. ஆண், நான் ஆம்பளடின்றோம் இல்லையா வீட்டுல, நான் ஆம்பளடி, அது செருக்கு. அதெல்லாம் செருக்கு. நான் எந்த வீட்டுல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமாயா? அது என்னது? செருக்கு. நான் எந்த வீட்டுல பிறந்திருக்கேன்னு தெரியுமா? அது செருக்கு. இயேசுவே என்ன சொல்றாரு? மருமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை. அப்போ எது உலகை வெல்லும்? நம்பிக்கை. கடவுளிடமிருந்து பிறந்தவர். எப்படி பிறந்தவர்? அவர் நம்பிக்கையுடையவராய் இருக்கிறார். அவர் உலகை வெல்கிறவராய் இருக்கிறார். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். எதை வெல்லும்? உலகை வெல்லும். அப்படின்னா என்னது? உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. அப்போ தூய ஆவியாரில் பிறக்கிறவர். இந்த பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய படைப்பா என்ன செய்யறார்? மாற்றுகிறார். புதிய படைப்பு என்பது கடவுளிடம் பிறப்பது. கடவுளிடம் பிறப்பது, கடவுளிடமிருந்து பிறப்பது. கடவுளிடமிருந்து பிறக்கிறவர் எப்படி இருக்கிறார்? இதுதான் 1 யோவான். யோவான் எழுதிய முதல் திருமுகம் முழுவதும் சொல்லுகிற காரியம், கடவுளிடமிருந்து பிறந்தவர் எப்படி இருக்கிறார்? அவர் நேர்மையுடையவராய் இருக்கிறார், நம்பிக்கையுடையவராய் இருக்கிறார், அன்புடையவராய் இருக்கிறார், இந்த உலகை வெல்கிறவராய் அவர் இருக்கிறார், பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். அந்த 5 தன்மைகளை யார் தன்னிலே கொண்டிருக்கிறாரோ அவர்தான் கடவுளிடமிருந்து பிறந்தவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. இப்ப இந்த பெந்தகோஸ்தே நாள்ல நம்ம என்ன ஜெபிக்கணும்? தூய ஆவியானவர்னா, இதை எனக்கு கொடுங்க. எதை கொடுங்க? நான் கடவுளிடமிருந்து பிறந்தவனா மாறணும். இதான் மறுபிறப்பு அடைகிறது. எப்ப நான் இந்த தன்மைகளை எனக்குள்ள வந்திருக்குதோ அப்போதான் நான் இறையாட்சிக்குரியவனாய் மாறுகிறேன். இறையாட்சிக்குரியவனாய் மாறுகிறேன். இல்ல அப்படின்னா நான் வாயில சொல்லிக்கலாம், சர்டிபிகேட்ல சொல்லிக்கலாம், மற்ற வெளியில சில அடையாளங்கள்ல சொல்லிக்கலாமே தவிர என்னுடைய உள்ளம் இறையாட்சியில என்ன செய்யாது? இருக்காது, இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு எதுக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள், இந்த நவநாள் எதற்கு? பரிசுத்த ஆவியானவருடைய நவநாளை நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோமே, எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரியம், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், இறையாட்சிக்கு உட்பட்டவனாய் இருக்கணும், மாறணும். அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் கிறிஸ்தவன். அப்ப இந்த இறையாட்சிக்கு உட்பட்டவனாய் என்னை மாற்றுவது என்பது தூய ஆவியாரில் நான் மறுபடியும் பிறப்பது. பிறப்பது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம இந்த நாள்ல இந்த 1 யோவான் இந்த பகுதியை முழுசா என்ன செய்யணும்? கடவுளிடமிருந்து பிறந்தவரை என்னென்ன குவாலிட்டி இருக்கு, இதுல நான் எங்கே இருக்கேன், நானு எங்கே இருக்கேன். ரெஃபரன்ஸ் நம்ம எதை பாக்குறோம்? 1 கொரிந்தியர் 13 பாக்குறோம்,
ரோமேயர் கழுதிய திரும்பவும் 5ல பாக்குறோம். எல்லாம் பார்க்கிறோம். Praise the Lord. இப்ப அடுத்த வாரம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அப்படி பிறந்தவங்களுக்கு தூய ஆவியானவர் எதையெல்லாம் கொடுக்கிறார்? தூய ஆவியானவர் எதை கொடுக்கிறார்? தூய ஆவியானவர் என்ன நிரம்புறாருன்னா எப்படி நிரம்புறார்? எப்படி நிரம்புறார் அப்படின்னா அதை நம்ம அடுத்ததை பார்ப்போம். எழுந்து நிற்போம். கரங்களை நம்முடைய இதயத்திலே வைத்து கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி வேண்டுவோம். நம்முடைய இதயத்தை ஆண்டவரிடம் நாம் திறந்து கொடுப்போம். இயேசுதான் மெஸ்ஸியா, அவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவர், என்னை அருள் நிலைக்கு வாழச் செய்கிறவர், எனக்கு அருள்நிலை தருகிறவர் என்ற நம்பிக்கை என்னிலே நிரம்பிட நாம் ஜெபிப்போம். அன்பு செய்வதற்கான வரம் கேட்போம். அன்பு என்னிலிருந்து பிறக்க வேண்டும், கடவுளுடைய அன்பு என்னுடைய இதயத்திலே நிரம்ப வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அன்னை மரியாவை போல பிளவுபடாத அந்த அன்புக்கு, இந்த இதயத்திற்கு நாம் சொந்தமாக நாம் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே மது தெய்வீக அன்பால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். பாவத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு, இந்த உலகம் சார்ந்தவற்றை நமது கடவுள் மீதான நம்பிக்கையால் வெல்வதற்கு, உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு, இவற்றில் மூன்றிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் கடவுளிடம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். என்னை நேசித்து வழி நடத்துகிறேன் என் அன்பு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தெய்வீக ஆவியானவரே எங்களுக்குள்ளாக என்று நீர் பற்றி எரியச் செய்தருளும். எருசலேமிலும் சமாரியாவிலும் இந்த உலகின் கடையிலேயிலும் வரையிலும் சென்று எனக்கு சாட்சிகளாக இருக்க தூயாவியானவர் வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னீரேன். நாங்களும் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய இல்லத்தில், எங்களுடைய அன்பியத்தில், எங்களுடைய சமூகத்தில், எங்களுடைய உறவுகளில் நாங்கள் உம்மை எடுத்து செல்லுகிறவர்களாக, நாங்கள் எங்களுடைய வாழ்வின் மூலம் உம்மை எடுத்து செல்லுகிறவர்களாக, திருத்தூதர்களாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தார். எங்களுடைய சொற்கள் உமது வார்த்தைகளாய் இருக்கட்டும். எங்களுடைய பார்வை உமது கனிவை வெளிப்படுத்தட்டும். எங்களுடைய தொடுதல் ஆண்டவரே உமது சுகத்தை அனைவருக்கும் தரட்டும். எங்களுடைய உடனிருப்பு உமது உடனிருப்பை வெளிப்படுத்தட்டும், உமது ஆறுதலை தரட்டும். ஆண்டவரே, நாங்கள் பல நாட்களில், பல நேரங்களில் எங்களுடைய சுயநலத்தாலும் அன்பில்லாத நிலையினாலும் நாங்கள் அழகைக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம். அவனது ஆட்சியின் மதிப்பீடுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். கோபம், வைராக்கியம், பொறாமை, பெருமை, களவு, சிற்றின்ப மோகங்கள், நாட்டங்கள், குடிவெறி போன்ற எல்லா தீமைகளையும் ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்தவர்கள் என நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் எங்களிலிருந்து நாங்கள் கிறிஸ்து வெளிப்படுவ நாங்கள் அனுமதிப்பதில்லை. ஆவியானவரே, இந்த நாட்களிலே எங்களை நீர் நிரப்பும். எங்களுடைய நம்பிக்கையை நீர் அதிகப்படுத்தும். இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை நாங்கள் அறிக்கையிட, இயேசுதான் ஆண்டவர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்விலே அறிக்கையிட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவரே, நாங்கள் ஜெபிக்க முடியாமல் சோர்வுறுகிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காய் நீர் ஜெபித்து, தந்தையின் இதயத்தோடு எங்களுடைய இதயத்தை நீர் சேர்த்துக் கொள்ளும். தந்தையினுடைய திருவுளத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, அதன்படி எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மது விண்ணக ஞானத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. மது விண்ணக ஞானம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்களும் எங்களுடைய வாழ்வில் நேர்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மது வார்த்தையை கேட்கவும், மது வார்த்தையை உணரவும், மது வார்த்தைக்கு நாங்கள் விழிப்பாய் ஆண்டவரே பதில் தரவும், அதற்கு நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படியவும் கூடிய ஞானத்தால் நிரப்பும். மது தெய்வீக கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே,
இறையாட்சியின் மக்களாய் நாங்கள் வாழ, நாங்கள் மீண்டும் புதுப்படைப்படைய எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை பார்த்து மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளுரைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தூய ஆவியாரே வாரும், தூய ஆவியாரே என்னை நிரப்பும், தூய ஆவியாரே என்னை ஆட்கொள்ளும், தூய ஆவியாரே என்னை வழிநடத்தும். உமது தெய்வீக அன்பால் என்னை நிரப்பும். இயேசு என்னில் பிறக்கவும், இயேசுவின் வார்த்தைகளை நான் அறிவிக்கவும், இயேசுவை நான் எல்லாருக்கும் கொண்டு செல்லவும் தூய ஆவியானவரே என்னை வழி நடத்தும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.